ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் போதும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். அது உண்மை கிடையாது. ஒரு 30% மட்டும்தான் அது நடக்கும். மீதி 70% வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மனி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்றதும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்றதும், நீங்க சைக்காலஜி வைஸா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து இருக்கீங்களோ, எமோஷனல் ட்ரேட் பண்ணாம, ஓவர் ட்ரேட் பண்ணாம, இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா பண்ணால் மட்டும் தான் நீங்க வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அது உங்களுக்கே தெரியும்னு நான் நினைக்கிறேங்க. நீங்க எமோஷனல் ட்ரேட் பண்றதுனாலயும், ஓவர் ட்ரேட் பண்றதுனாலயும் தான் நீங்க ஷேர் மார்க்கெட்ல வந்து மேக்ஸிமம் லாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸ்ட்ராட்டஜி கூட ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் வந்து பண்ணிடுவீங்க. ஆனா இதெல்லாம் பண்ணாம இருக்கிறனால தான் உங்களுக்கு லாஸ் வந்து வரும். அதே மாதிரி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம் வந்து கிடையாதுங்க. ஏன்னா நீங்க பார்க்கலாம், ஒருத்தவங்க வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணாம ப்ராப்பரா வந்து ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல ஒரு மந்த் ஆன் மந்த் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க வந்து எல்லா மிஸ்டேக்குமே பண்ணி நிறைய வந்து லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ரொம்பவே கஷ்டத்துல வந்து ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க நினைக்கலாம், அப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப திறமைகள் வந்து இருக்கு, நல்லா படிப்பாங்க போல, இந்த மாதிரிலாம் நினைக்கலாம். அது உண்மையே கிடையாது. ஷேர் மார்க்கெட்டுக்கும் உங்கள் படிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. 10th 99 மார்க் வாங்கின என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஷேர் மார்க்கெட்டில் 2 வருஷம் ட்ரேடு பண்ணி பார்த்துட்டு அவங்களால ப்ராஃபிட் வந்து பண்ண முடியல. ஸோ இந்த ஒரு மைண்ட் பிளாக் வந்து உங்கள் மனசில் வந்து இருந்துருந்துச்சு அப்படின்னா இப்போவே அதை கிளியர் பண்ணிடுங்க. ஷேர் மார்க்கெட்டில் திறமைகள் வந்து ஆல்ரெடி இருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. உங்கள் பிறப்பிலேயே வந்து திறமைகள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தான் அதை வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிறதுக்கு ஒரு 21 நாளுங்க நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வந்து நீங்கள் ஆக முடியும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எல்லாமே சேர்த்து நீங்கள் பண்ணும்போது ஒரு பெரிய விஷயமா அது மாறும். அது வந்து நான் ஒரு புக்கு படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு 5 வருஷமாக வந்து புக்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு 100 புக்ஸுக்கு மேலே வந்து படிச்சிருப்பேன். இந்த ஒரு புக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னஞ்சிறு பழக்கங்கள். இது வாங்கி 1 வீக் தான் ஆகுது. ஒரு 3 புக்ஸ் வந்து சேர்ந்து வாங்கினேன். ஃபர்ஸ்ட் நான் வாங்கும்போது இந்த புக்கு வந்து வாங்கணுமா, இதோட பேரே வந்து சின்னஞ்சிறு பழக்கங்கள் இருக்குது. அப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க, இது வாங்கணுமான்னு யோசித்தேன். ஆனால் இந்த புக்கு வந்து வாங்கிட்டேன். அது வாங்கினதுக்கப்புறம் இந்த புக்கோட ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கோல்டு டாட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன டாட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த டாட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த புக்கோட டைட்டில். அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு. இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க. சின்ன சின்ன டாட்ஸ்லேருந்து அந்த புக்கோட நேமே வந்து வந்திருக்கு. கடுகளவு மாற்றங்கள், கற்பனை கெட்ட விளைவுகள். இது கண்டிப்பாக வந்து நான் படித்து முடிச்சுட்டு இந்த புக்கை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 3 புக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அந்த 3 புக்கிலேருந்து நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது. இனிமேல் நிறைய புக்ஸ்லேருந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் போட போகிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஒரு 21 நாளுக்கு ஒரு நோட்டில் வந்து 21 நாள் எழுதி வச்சுருங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ண போகிறீங்க. ஒரு நாள் இதை தப்பாக பண்ணாலும் நீங்கள் புது பேஜில் திரும்ப 21 நாட்கள் எழுத வேண்டியிருக்கும். இது ஷேர் மார்க்கெட்டுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்களை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும். என்னோட லைஃப்பில் ஏற்படுத்துச்சு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் 21 நாளுமே ஒவ்வொரு நாளும் பண்ணணுங்க. காலையில் 5 மணிக்கு வந்து நீங்கள் எந்திரிச்சிடணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிற ஒரு ஹேபிட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து நிறையா மாற்றங்களை வந்து அது கொண்டு வரும். ஒரு மேஜிக் மாதிரி நடக்காது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் அதிகமாக பண்ண ஆரம்பிப்பீங்க. அது ஒரு பெரிய மாற்றமாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக 15 வருஷம் 16 வருஷம் படித்து அதை வாங்கி வேலை கூட கிடைக்காம நிறையா பேர் வந்திருக்காங்க. இல்லை கம்மி சேலரியில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வரும். அதுக்காக ஒரு 21 நாள் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக நான் சொல்கிறத வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே காலையில் சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. அதே மாதிரி குளிச்சிருங்க. நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு தொழிலுங்க. சும்மா ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஆன்லைனில் வந்து பணத்தை போடுறேன் வருது, இந்த மாதிரிலாம் வந்து பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, நீட்டாக டிசிப்ளினாக ப்ராப்பராக வந்து பண்ண பாருங்கள். ஓகே? இந்த 3 விஷயங்களும் காலையில் நீங்கள் பண்ணி ஆகணும் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. செகண்ட் ஒன்று வந்து நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம், இன்வெஸ்டிங் பண்ணலாம். என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் வந்து நீங்கள் பண்ணாலும் சரி, அன்னைக்கு நீங்கள் ட்ரேடு பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜியில் தான் ட்ரேடு பண்ணணும். ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். காலையில் 9:15 ஒரு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது, மேலேயோ கீழேயோ போகுது, அதனால் என்ட்ரி கொடுக்குறேன், அந்த தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டில் ஒரு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் பண்ணுது, இல்லை ப்ரீவியஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணுது, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, இல்லை ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, இல்லை ப்ரீமியம் ஃபார்முலாவில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ட்ரேடு பண்ணணும். சும்மா கண்ணை மூடிட்டு என்ட்ரி கொடுக்கக்கூடாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த 21 நாட்களும் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ட்ரேடு பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் எழுதி வைக்கணும். ஒரு நாள் நீங்கள் எமோஷ்னலாக மாற்றி ட்ரேடு வந்து பண்ணாலும் சரி,
திரும்ப முதல்ல இருந்து அந்த 21 நாட்களை ஆரம்பிக்கணும். ஓகே, அடுத்து தேர்டு ஒன்று வந்து இது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு சொல்கிறேன். இது வந்து இன்வெஸ்டிங்க்கு வந்து பொருந்தாது, இன்ட்ராடே ட்ரேடிங்காக சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு, டார்கெட் ஹிட் ஆயிருச்சு, அன்னைக்கான மார்க்கெட்டில் உங்கள் வேலை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சும்மா வந்து அனலைஸ் பண்ணுறேன், சார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஸ்ட்ராட்டஜி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அன்னைக்கான மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இதை பண்ணியிருப்பீங்க. அன்னைக்கான மார்க்கெட் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க கீழே வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களையே அறியாமல் நல்லா கீழே போய்கிட்டு இருக்கேன், இந்த பாயிண்டை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் கீழே போயிடலாம்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுத்துருவீங்க. இதுவுமே ஒரு எமோஷனல் ட்ரேடு தானங்க. அப்போது இது நீங்கள் பண்ணக்கூடாது. உங்கள் ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் லேப்டாப்பை மொபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு வேலை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை ப்ரோ நான் ஃபுல் டைமாக ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னா சும்மா இருக்க வேணாங்க, ஏதாச்சும் பண்ணுங்கள். நிறைய புக்ஸ் வாங்கி நிறைய கதை புக்ஸ் வந்து படிங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய புக்ஸ்லாம் இருக்குது, பணத்தை பற்றின புக்ஸ் இருக்குது, ஷேர் மார்க்கெட் பற்றி புக் இருக்குது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க, நீங்கள் மார்க்கெட்டை வந்து பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எமோஷனல் ட்ரேடு உங்களை அறியாமல் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஒரு லேப்டாப் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த்து ஒன்று வந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் தான் பண்ணணும். இன்வெஸ்டிங் பண்ணுறவங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இது பொருந்தாது. நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க, நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுங்கள். நீங்கள் 21 நாளுக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த 21 நாள் ட்ரேடிங்காக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணிவிட்டு ரொம்ப பொறுமையாக ஸ்ட்ராங்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் காலையில் என்ட்ரி கொடுத்துருக்கலாம், அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகலாம், இல்லை மேலே கீழே போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவ்வளவு நடந்தும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஜெயிச்சிட்டிங்க. எமோஷனல் ட்ரேடு பண்ணலை ஜெயிச்சிட்டிங்க, ஓவர் ட்ரேடு பண்ணலை ஜெயிச்சிட்டிங்க, சைக்காலஜி வைஸாக ஸ்ட்ராங்காக ஆகிட்டீங்க. ஒரு நாள் மட்டும் கிடையாதுங்க, 21 நாள் இது பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த 21 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, இப்படி ட்ரேடு பண்ணால் நல்லா இருக்குது, லாஸும் பெருசாக வரமாட்டுது, ப்ராஃபிட்டும் பெரிய அளவு வந்து வரல, ஆனால் நம்ம போடுற பணத்துக்கு கரெக்டான ப்ராஃபிட் வருது. ஒரு 10K போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு 5Kலேருந்து 3K இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து வருது. நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக வந்து ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களை பற்றி உங்களுக்கே வந்து தெரிய வருங்க. அடுத்து 5th ஒன்று வந்து மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒரு நாள் கூட விடாமல் இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். நீங்கள் டார்கெட் வந்து 3000 போட்டிருப்பீங்க, 2500 மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்கும், ஆனால் எக்ஸிட் ஆகவே கூடாது. நிறையா பேர் வந்து 2500 போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயத்தில் வந்து எக்ஸிட் ஆவாங்க. அப்படி எக்ஸிட் ஆகாதீங்க. எனக்கு இன்றைக்கி டார்கெட் ஹிட் ஆகணும், இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும், நான் ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக இந்த 21 நாள் வந்து ட்ரேடு பண்ணல, என்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன், ஸோ நான் ப்ராப்பராக ட்ரேடு பண்ண போகிறேன். இந்த ஒரு மைண்ட் செட்டில் அந்த 21 நாளும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் போட்டுட்டு ட்ரேடு வந்து பண்ணணும். உங்களுக்கே தெரியுது இல்லையா, இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும், சைக்காலஜி வச்சு ஸ்ட்ராங் ஆகிடும்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட் மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் அதில் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருந்தாலும், நீங்கள் முழு நேரமாக ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் முழு நேர ட்ரேடராக மட்டுமே இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த பிஸ்னஸ்க்கு வந்து உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணலாம். இந்த 21 டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து யாராச்சும் ட்ரேடு பண்ணி லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தெரிஞ்சவங்க வந்து ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இனிமேல் நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடு பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ப்ராப்பராக ட்ரேடு பண்ணுங்கள். தேங்க்யூ.